ஓபிஎஸ் அணியில் இருந்து திமுகவில் இணைந்த பி.என். கோவிந்தனை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் தோப்பு வெங்கடாச்சலம் கட்சி சார்பில் கருப்பு சிவப்பு துண்டு அணிவித்து வரவேற்றார். ஓ. பன்னீர்செல்வம் அணியில் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றியவர் பி.என். கோவிந்தன். இவர் ஈரோடு மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் தோப்பு வெங்கடாச்சலத்தை நேரில் சந்தித்து தனது ஆதரவாளர்கள் 200 பேருடன் திமுகவில் இணைந்து கொண்டார். தொடர்ந்து திமுகவில் இணைந்து கொண்ட பி.என். கோவிந்தனை தோப்பு வெங்கடாச்சலம் கட்சி சார்பில் கருப்பு சிவப்பு துண்டு அணிவித்து வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தோப்பு வெங்கடாச்சலம், ஈரோடு பவானி பகுதியில் பொதுமக்களுக்கு நெருக்கமானவராகவும் மக்களின் அன்பை பெற்றவராகவும் விளங்கும் பி.என். கோவிந்தன் திமுகவில் இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக துவங்கப்பட்டது முதல் பி.என். கோவிந்தன் கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு இயக்கங்களிலே பணியாற்றிய ஒரு மூத்த அரசியல்வாதியாக மரியாதைக்குரிய அண்ணன் கோவிந்தன் அவர்கள் பவானி தொகுதியிலே எல்லோராலும் அறியப்பட்டவர், களப்பணியிலே சுறுசுறுப்பானவர். அப்படிப்பட்ட பவானி கோவிந்தன் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது. தூத்துக்குடியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்த 46 பயணிகள் மாற்று பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து 46 பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று ராமநாதபுரம் நோக்கி கிளம்பியது. பேருந்தில் ராமநாதபுரம் மாவட்டம் மேலச்செல்லூரை சேர்ந்த செல்வத்துறை என்ற ஓட்டுநரும் கொத்தங்குளத்தைச் சேர்ந்த செல்லத்துறை என்ற நடத்துனரும் பணியாற்றியுள்ளனர். பேருந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கெச்சிலாபுரம் காலங்கரைப்பட்டி இடையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென முன்பகுதி ஆக்சில் கட்டாகி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து நிலை தடுமாறி அருகில் இருந்த பள்ளத்தில் சரிந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டதால் பேருந்து அருகில் இருந்த புளிய மரத்தில் மோதாமல் பள்ளத்தில் சரிந்து நின்றது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 46 பயணிகளுக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பியதைத் தொடர்ந்து பயணிகள் அனைவரும் மாற்று பேருந்து மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து விபத்து குறித்து கழுகுமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு திமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் மாவீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு ஒண்டி வீரன் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மாநகராட்சி துணை மேயர் ஜெனிட்டா, மண்டல தலைவர் நிர்மல் ராஜ் மற்றும் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி உள்ளிட்ட ஏராளமானோர் மாவீரர் ஒண்டி வீரனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜேந்திரன், தமிழக முதலமைச்சர் அனைத்து துறைகளிலும் சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். சேலத்தில் புதிதாக கட்டப்பட்ட வசந்த மண்டபம் மற்றும் வாகன பூஜை மண்டபம் ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு மண்டபத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன், தமிழக அமைச்சரின் 4.5 ஆண்டுகால ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு 7600 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் சொத்துக்களை மீட்டுள்ளார் என பெருமை தெரிவித்தார். மேலும் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சர் நிதி நெருக்கடி இருந்த போதிலும் அனைத்து துறைகளிலும் சிறப்பான ஆட்சி நடத்தி பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகத்தை திகழ செய்வதாக தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் அவருடைய திறமையினால், ஆற்றலினால் எல்லாவற்றையும் சமாளித்து இன்றைக்கு ஒரு சிறப்பான நிர்வாகத்தை வழங்குவதோடு பொருளாதார வளர்ச்சியிலையும் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் என்கிற அளவிற்கு வளர்ச்சியை தந்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவேரிக்கு உயிரோடு இருக்கும் போதே பாமகவினர் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் சமூக வலைதளங்களில் பரப்பிய சம்பவத்தை தொடர்ந்து இரு தரப்பினரும் மாறி மாறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தது குறித்து மகுடஞ்சாவடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவேரி அதிமுகவில் இருந்து கொண்டு பாமக 2ஆக பிளவு ஏற்பட்டதற்கும் தந்தை மகன் இருவரும் பிரிந்ததற்கும் ஜி.கே. மணியும் சேலம் எம்எல்ஏ அருள் ஆகிய இருவரும் தான் காரணம் என்று கடந்த 16ஆம் தேதி தொலைக்காட்சிகளுக்கு பேட்டியளித்தார்.
இதனால் ஆத்திரமடைந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதரவாளர் ராஜதுரை என்பவர் எக்ஸ்-எம்எல்ஏ காவேரி உயிரோடு இருக்கும் போதே அவர் இறந்து விட்டதாக கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ்-எம்எல்ஏ காவேரியின் ஆதரவாளர் ஒருவர் ராஜதுரையிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இவர் பாமகவை விட்டு வெளியேறி அதிமுகவில் இருந்து கொண்டு எதற்காக பாமக நிறுவனர் ராமதாஸ், ஜி.கே. மணி, சேலம் எம்எல்ஏ அருள் ஆகியோரை பற்றி அவதூறாக பேட்டியளித்தார் என்றும் அதற்காகத்தான் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் சமூக வலைதளங்களில் போட்டதாகவும் இது சம்பந்தமாக ஏதாவது கேட்க வேண்டுமானால் சேலம் எம்எல்ஏ அருளிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவேரி மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்து மீண்டும் ஒரு பேட்டியளித்தார். இதனைத் தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமிக்கப்பட்ட சேலம் தெற்கு மாவட்ட பாமக செயலாளர் பச்சமுத்துவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவேரி மீது புகார் குறித்து பேட்டியளித்தார். இருதரப்பினரும் கொடுத்த புகார்களுக்கு மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் போடப்பட்டு மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சோளிங்க நகருக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அதிமுக ஆட்சியில் பரிசீலனை செய்யப்பட்டு கட்டாயமாக நிறைவேற்றும் என அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தமிழகத்தை காப்போம், உரிமையை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து சோளிங்கர் மாநகருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் இவருக்கு அரக்கோணம் எம்எல்ஏ சுவரவி, முன்னாள் எம்பி ஹரி, முன்னாள் சோளிங்கர் எம்எல்ஏ சம்பத் உள்ளிட்டோர் பலத்த வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து வரவேற்பை ஏற்றுக்கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி சோளிங்கர் நகருக்கு 4 முக்கிய வாக்குறுதிகளை கொடுத்தார். மேலும் சோளிங்கர் நகருக்கு புறவழி சாலை போடப்படும் என தெரிவித்த அவர் அரசு மருத்துவமனை தாலுகா மருத்துவமனையாக மாற்றம் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் திருவண்ணாமலை, திருப்பதி, காஞ்சிபுரம், நாகர்கோயில், தஞ்சாவூர், திருச்செந்தூர் உள்ளிட்ட அநேக திருத்தலங்களில் இருந்து சோளிங்கர் நகருக்கு பேருந்து விடப்படும் எனவும் சோளிங்கர் நகருக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அதிமுக ஆட்சியில் பரிசீலனை செய்யப்பட்டு கட்டாயமாக நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்தார். திருச்சி, மதுரை, திருச்செந்தூர், திருவண்ணாமலை, திருப்பதி போன்ற நகருக்கு நீங்க வந்து பேருந்து வசதி கேட்டுக்கிறீங்க. சோழி அரசு மருத்துவமனை தாலுகா மருத்துவமனை கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதே அனைத்து அண்ணா முன்னேற்ற ஆட்சியில பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குது. அதே போல மீண்டும் இந்த துறையோட ஆட்சி கழியும் போது நீங்க அளித்த கோரிக்கை வனவிலங்குகள் வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டு தயாரித்த முதியவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் ஜல்லிக்கட்டு தெருவை சேர்ந்தவர் குருநாதன். இவரது மனைவி மயில்தாய். இவர்களுக்கு ஈஸ்வரன், அஜித் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். இவர்களுடைய பேரன் ரித்தீஷ், அபினவ் ஆகியோர் கம்பத்தில் உள்ள தாத்தா வீட்டில் தங்கி அருகில் உள்ள பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை மயில்தாய் வார சந்தைக்கு காய்கறி வாங்க சென்றுள்ளார். மேலும் குருநாதன் மற்றும் பேரன்கள் மட்டும் வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது வீட்டில் குருநாதன் வெடிகுண்டு தயாரித்த போது அந்த குண்டு எதிர்பாராத விதமாக வெடித்தது. இதில் குருநாதன், அபினவ், ரித்தீஷ் ஆகியோர் பலத்த காயங்களுடன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது சிறுத்தையின் நகங்கள் இருப்பதை கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காகவே குருநாதன் வெடிகுண்டு தயார் செய்ததை உறுதி செய்து நகத்தை மட்டும் கைப்பற்றி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். பின்னர் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து விபத்து ஏற்படுத்தியதாக கம்பம் வடக்கு போலீசார் குருநாதன் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதேபோல் கம்பம் மேற்கு வனத்துறை சார்பிலும் குருநாதன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் ரயில்வே தண்டவாளம் அருகில் பொறியியல் கல்லூரி மாணவரின் உடல் பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் உறவினர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெங்கடமேடு ரோட்டுக்கடை தெருவை சேர்ந்த ஆனந்தின் மகன் ஜெயக்குமார் கரூர் மாவட்டம் காருடையாம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனும் AI கோர்ஸ் படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி வெளியே சென்ற தனது மகன் ஜெயக்குமாரை காணவில்லை என வெங்கடமேடு காவல் நிலையத்தில் ஆனந்த் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காணாமல் போன மாணவர் குறித்து வெங்கடமேடு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதனையடுத்து ரயில்வே தண்டவாளம் அருகில் பாதி எரிந்த நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக ரயில்வே ஊழியர் மூலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காணாமல் போன மாணவர் ஜெயக்குமார் உறவினர்களுக்கு தகவல் அளித்து அங்கு வரவழைத்தனர். தொடர்ந்து வந்த மாணவரின் உறவினர்கள் பாதி எரிந்த நிலையில் இருந்த ஜெயக்குமாரின் உடலை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஜெயக்குமார் உடல் என்பது உறுதியானதை தொடர்ந்து மாணவரின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவரின் இறப்புக்கான காரணம் குறித்து வெங்கடமேடு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
யாராக இருந்தாலும் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டால் சிறைக்கு அனுப்புவது சரியாகத்தான் இருக்கும். அப்படி என்றால்தான் லஞ்சம், ஊழல் போன்றவை ஒழிக்க முடியும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். சென்னை விமான நிலையம் வந்த சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், வாக்கிற்கு பணம் கொடுக்கும் வேட்பாளர்களுக்கு 10 ஆண்டு சிறை என கூறி பாருங்கள், அந்த முறை ஒளிந்துவிடும் என்றும், அதுபோன்று பதவிக்கு வருபவர் தண்டனை பெற்றால் அவரை சிறைக்கு அனுப்பவும் என்பது சரியாகத்தான் இருக்கும். அப்படி இல்லை என்றால் லஞ்சம் வாங்குவது, குற்ற செயல்களில் ஈடுபடுவது தடுக்க முடியாது எனவும் கருத்து தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், நாடே ஒரு குற்ற சம்பவமாகத்தான் போகும். எந்த நாட்டில் நீதிபதி கடவுளாக கருதப்படுகிறாரோ அங்கு குற்ற சம்பவம் அதிகமாக இருக்கிறது என்றும், மருத்துவர் கடவுளாக எங்கு பார்க்கப்படுகிறாரோ அங்கு நோயாளி அதிகமாக இருப்பார் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், விஜய் கட்சி துவங்கும் பொழுது ஆதரித்தேன், ஆனால் அவர்களின் செயல்பாடுகளை பொறுத்துதான் அண்ணன் தம்பி என்ற உறவு தீர்மானிக்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே, வாரிசு அரசியலை கூடாது என்றால் முதலில் காங்கிரஸை தான் ஒழிக்க வேண்டும் என்றும், ஊழல் என்றால் ஊழலுக்காகவே சிறை சென்ற கட்சி இருக்கிறது, அதையும் பேச வேண்டும் என்றும், ஒரு பக்கம் மயிலிறகால் தடவிவிட்டு மற்றொரு பக்கம் கட்டை கம்பால் அடிக்கக்கூடாது, அது சரியான வழிகாட்டுதலாக இருக்காது எனவும் தெரிவித்தார். நெற்றிக்கனே திறந்தாலும் குற்றம் குற்றமேங்கிற பரம்பரையில் வந்துட்டு நம்ம அப்படி பேசக்கூடாது. வாரிசு அரசியல், மன்னராட்சி, ஒரு குடும்பத்துல பிறந்ததுனாலே அவனுக்கு பதவினா முதல்ல காங்கிரஸை தான் ஒழிக்கணும். அது பேசணும்ல, அப்போ அதை பேசி இதையும் பேசணும். ஊழல்னா ஊழலுக்காகவே சிறைக்கு போன தலை கட்சி ஒன்று இருக்குல்ல, அதையும் பேசணும். புரியுதா? இங்க மயிலிறகால தடவுறது, இங்க கட்டக்கம்பால் அடிக்கிறதுனா அது சரியான வழிகாட்டுதலா இருக்க முடியாது. பேசணும். மன்னராட்சின்னு எதை வச்சு சொல்றீங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.